ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் ஹெல்த் அண்ட் வெல்த் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப எளிமையான ஸ்வீட், ரவா லட்டு. எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, சர்க்கரை, முந்திரி பருப்பு, நெய். இதை நான் பியூராக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோ அளவில் சுகர் எடுத்துக்கோங்க. ஓகே, பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ரவைக்கு பதிலாக நம்ம பைத்தம் பருப்பை வச்சு கூட செய்யலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பேன் டக்குன்னு காஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரவையை இதில் ஆட் பண்ணுறேன். ரவையை கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம அதை ஸ்லோலே வைப்போம். கலர் மாறிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிடும். இதில் 10லேருந்து 12 ரவா லட்டு வரைக்கும் செய்யலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், லைட்டாக அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் நேரம் மாறக்கூடாது. பொன்னிறம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் மாறிடும். ஸோ லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதையும் சுகரையும் 4 ஏலக்காவையும் வச்சு மிக்சியில் நைஸாக அரைக்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து கூட இதை அரைச்சி வச்சுருக்கலாம். ரொம்ப நைஸாக தான் அரைக்கணும். ரவா லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. ரவை, சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா இது பாருங்கள் நைஸாக பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் பைத்தம் பருப்பையும் வறுத்து சர்க்கரை சேர்த்து இதேமாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன் இல்லைங்களா, முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பை லைட்டாக நெய் விட்டு பொன்னிறத்தில் வறுத்தெடுத்துருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய்யை, இதை பாருங்கள், இந்த நெய்யை லைட்டாக வெதுவெதுப்பான ஒரு ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சூடாக இதை ஊற்றி தான் பிசையணும். ரொம்ப சூடு இல்லாமல் பொறுக்கிற வெதுவெதுப்பு இருந்தால் போதும். இதை நான் ஒரு குழி கரண்டியாக ஆட் பண்ணி பிசைய போகிறேன். இந்த முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் போகணும். ரொம்ப டைட்டாக பிடிக்கணும். ரொம்ப இலகுன மாதிரி பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கல் மாதிரி ஆகிடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பிடிக்கும்போதே அந்த இதுவு கிடைக்கணும். ரொம்ப டைட்டாக தான் பிடிக்கணும், இலகுன மாதிரி பிடிக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக அந்த சூட்லேயே போயிட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நான் ஃபைனலாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக என்னோடய ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் எனக்கு 12 லட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த முந்திரிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இது எடுக்கும்போதே நமக்கு அப்படியே இதுவாகும். இதை பாருங்கள்,
ஈஸியாக இருக்கும். இது வாயில் போட்டாலே கரையும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.